இந்த தலையாட்டி பொம்மை கதை அப்படின்னு பார்த்தா இது வந்து படுத்தா எழுந்திருக்கும். அதே மாதிரி மனிதன் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளவு நிகழ்ந்தாலும் அதுல இருந்து நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மூல காரணமா அந்த தலையாட்டி பொம்மை அமர்ந்து. தஞ்சை பெரிய கோவில் வந்து தஞ்சை தலையாட்டி பொம்மையை பொறுத்து தான் அது அமைக்கப்பட்டுறது. எப்படி இந்த கோவிலை எழுப்புறதுங்கிறத ஒரு சிற்பிகிட்ட கேட்குறாங்க. தலையாட்டி பொம்மை முதல்ல ஒன்று செஞ்சு மரக்கால் வடிவத்தில் உள்ள பொம்மையை செஞ்சு இதை கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டுறாரு. இந்த வடிவில் தான் வந்து தஞ்சை பெரிய கோவில் அமைய போகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா அதோட அமைப்பும் அடியில் வந்து மண், கோவிலோட அமைப்பும் அடியில் வந்து மண். அதனால தான் இதுக்கு வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிற பேரே வந்தது. எவ்வளவு இயற்கை பேரழிவு வந்தாலும் நிமிர்ந்துடும். கணவர் பெயர் வந்து ராஜேந்திர பிரபு. அவர்கிட்ட இருந்து தான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். அவர் வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க 3 தலைமுறையாக. ஒரு மாவை பிசைஞ்சு எப்படி மோல்டில் போடுறாங்கங்கிறத ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு செய்கிறீங்களே நீங்கள் அப்படிங்கிறது வியப்பாக பார்க்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.